சார் கொஞ்சம் வாங்க. ஹலோ மிஸ்டர் சூர்யா. கிருஷ்ண பிரசாத். வணக்கம் சார். டைரக்டர் சிபிஐ. இது என் வைஃப் லட்சுமி. வணக்கம் சார். கடல்ல மூழ்கிடுவே நினைச்சேன், கை கொடுத்து காப்பாத்திட்டீங்க சார். ஐயோ, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு. வாங்க உட்காருங்க. சிட் டவுன் ப்ளீஸ். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? ஒண்ணு வேண்டாம், பரவாயில்லைங்க. ஹாய். கம் கம். இது என் டாட்டர். ஏய். அங்கிள் காலோ சொல்லு. ஹலோ. ஹலோ. கம். ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. என்னால இன்னும் நம்ப முடியல சார், ராஜா பழச்சிட்டாங்கிறது. பெரிய சோதனை வந்து நான் மலைச்சு போய் நின்றுட்ட நேரத்துல பின்னாலே வந்து நீங்க காப்பாத்திட்டீங்க. சத்தியமா சொல்றேன் சார், சாகர வரைக்கும் இதை நினைச்சு நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருப்பேன். யாரோ பெத்த பிள்ளைக்காக 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கீங்களே, யாராலையும் முடியாது சார். சார், கமிஷன் லைன்ல இருக்காரு. I'll call him back. ஓகே சார். சூர்யா, நான் ஒண்ணு கேட்கலாமா? உங்களுக்கும் ராஜாவுக்கும் என்ன உறவு? ரொம்ப பெரிய உறவு சார். 2 பேரும் அனாதை சார். பார்த்தோம் பழகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாயிட்டோம் சார். அவன் அவனை சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான் சார். சார், அவனை பள்ளிக்கூடத்துல கூட சேர்த்திருக்கேன் சார். சார், என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக நான் ஏத்தி வச்சுக்கிட்டேன் விளக்கு சார் ராஜா. சூர்யா சார், முக்கியமான ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு காத்துட்டு இருக்காரு. முக்கியமான ஒருத்தர் இந்த வீட்டுல யார் சார்? ராஜாவோட அப்பா. பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல நான் இவ போட்டோ பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்ன கட்டிக்க போறேங்கிற நம்பிக்கையில என்னோட பழகுனவ சந்தர்ப்பம் சூழ்நிலையால நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சதும் எந்த பிரச்சனையும் பண்ணாம என் ஞாபகத்தை வயித்துல சுமந்துட்டு என் வாழ்க்கையை விட்டு வேலைக்கு போயிட்டா. லக்ஷ்மி ரொம்ப நல்லவ. அவகிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவளும் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போட்டோல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவ அப்படியே என்ன தனியா கிழிச்சு எடுத்திருப்பா. அது அவளுக்கு என் மேல இருந்த கோபத்தினால இல்ல, வாழ்க்கையில எந்த இடத்துலயும் என்னுடைய கௌரவம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே நல்ல நோக்கத்துலதான். நீங்க ராஜா அனாதைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் என் கஸ்தூரி உயிரோட இல்லைங்கிற விஷயமே. சூர்யா, நான் ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு பிராயச்சித்தமா என் பையன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். அவனுக்கு என் லைஃப்ல இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து என்னை விட அவனை ஒரு பெரிய ஆள் ஆக்கி அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் மை சன் பேக். ப்ளீஸ் சூர்யா, என் பையனை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். அதான் நான் கஸ்தூரிக்கு செய்யற பிராயச்சித்தமா கூட இருக்கும். ப்ளீஸ். சூர்யா, எதுவுமே சொல்லாம போறீங்க. நீங்க கேட்கறது நியாயம்தான். உடனே திருப்பி கொடுக்கறதுக்கு இது 3 லட்சம் ரூபாய் பணம் இல்ல சார், பாசம். நீங்க வந்தாதான் கண்ண திறப்பேன்னு சொல்றேன். வாங்க, சீக்கிரம் வாங்க. ராஜா,
சூர்யா, ஏன் வருத்தமா இருக்கீங்க? ராஜா தான் நல்லபடியா திரும்பி வந்துட்டானே. திரும்பி வந்தது ராஜா மட்டுமில்ல, அவனோட அப்பாவும் தான். அவருதான் உயிரை காப்பாத்தினாரு. கும்பிட்டுக்க. அவரு இன்னொரு நல்ல காரியமும் பண்ணிருக்காரு. உன் அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. அப்பாவா? அவர் பேர் கிருஷ்ண பிரசாத். ரொம்ப பெரிய மனுஷன். இவ்வளவு நாள் அவர் எங்க போயிருந்தாரு? நானும் எங்க அம்மா கஷ்டப்பட்ட போது ஏன் வந்து பார்க்கல? இந்த அப்பா எனக்கு வேண்டாம். டேய், அவர் ரொம்ப நல்லவர். ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை அவர் பார்க்காம இருந்திருக்காரு. நீ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது மொத்தமா 3 லட்சம் ரூபாய் கொடுத்து உன்னை காப்பாத்திருக்காரு. அவர் கெட்டவரா இருப்பாரா? நீ கொஞ்ச நாள் அவரோட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. போயிட்டு வாங்க. உன்னை விட்டு நான் போக மாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். டேய், உன் உயிரை காப்பாத்த நன்றி கடனுக்காக போடா. உன் அப்பங்கிறதுக்காக போக வேண்டாம். ஹாஸ்பிட்டல் அவர் கொடுத்த பணத்தை நீ திருப்பி கொடுத்துரு. உன்னை விட்டு நான் போக மாட்டேன். உன்னை பிரிஞ்சு நான் மட்டும் எப்படி தனியா இருக்க முடியும்? ஒரு வாரம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். சரின்னு சொல்றா? ஏய், இவ்வளவு தூரம் நீ சொல்றனால நான் போறேன். ஆனா ஒரு வாரம் தான் இருப்பேன். ஒரு வாரத்துக்கு மேல ஒரு நாள் கூட இருக்க வேண்டாம். எப்ப போகணும்? நாளைக்கு. சார், அந்த கிருஷ்ண பிரசாத் ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்தாச்சு. சார் வேணா சார். ஏன் அரெஸ்ட் பண்ணுவானா? என்ன கேஸ்ல அரெஸ்ட் பண்ணுவான்? ட்ரக் டீலிங்ஸ், அன்னிச்சலாவணி மோசடியா, சிமெண்ட் ஊழல, சிட் ஃபண்ட் ஊழல, என்ன கேஸ்ல அரெஸ்ட் பண்ணுவான்? நோபடி கேன் டச் மீ. என்ன நம்ம ஆளுங்க 4 பேர் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க அடி தாங்க முடியாம அப்புறவரா மாறினாங்கன்னா, இல்லைன்னா இந்த ராஜசேகர் நேரில் கூட யாரும் டச் பண்ண முடியாது. ஐம் அ கிளீன் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். கரெக்டா சொன்னீங்க சார். நீங்க தான் பீட்டர் ஃபெர்னாண்டஸ் கண்டுபிடிச்சா. கனவுல கூட அந்த பீட்டர் ஃபெர்னாண்டஸ் ஞாபகத்துல கூடாது. என்ன? சரி சார். போலீஸ் ரெக்கார்டு படி அவசரத்துக்கு 4 வருஷம் ஆச்சு. அவன் சாப்டர் க்ளோஸ். இப்ப இருக்கிறது ராஜசேகர். திஸ் ராஜசேகர் இஸ் அ கிளீன் அண்ட் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். प्रतिष्ठायामस्यां सुमेधो पेर नक्षत्रं कृष्ण प्रसाद स्वादी स्वाति नक्षत्रे द्वारा सौजास्य कृष्ण प्रसाद नामधेयस्य महालक्ष्मी चित्रे चित्रा नक्षत्रे कन्या सौजातायाः महालक्ष्मी नाम्न्याः नामधेयस्य प्रिया अश्विनी नक्षत्रे मेषरा सौजातायाः प्रिया नाम्न्याः. ஒரு பேரை விட்டு போச்சு. சொல்லுங்க. ராஜா சுவாதி நட்சத்திரம். स्वाति नक्षत्रे द्वारा सौजास्य राजा नामधेयस्य. ராஜா நீ வீட்டுக்கு வர போறானே. சாமி, எனக்கு ஒரு ரச்சனை பண்ணுங்க. अद्य पूर्वं देवं गुणसकल विशेषेण प्रतिष्ठायामस्यां सुमेधोजमानस्य कृष्ण प्रसाद स्वादी स्वाति नक्षत्रे द्वारा सौजास्य कृष्ण प्रसाद नामधेयस्य महालक्ष्मी चित्तिरै चित्रा नक्षत्रे कन्या सौजातायाः महालक्ष्मी नाम्न्याः प्रिया अश्विनी अश्विनी नक्षत्रे मेषरा सौजातायाः प्रिया नाम्न्याः नामधेयस्य. அவங்க குடும்ப சௌக்கியமா இருக்கணும்னு अस्यजमानस्य सकुटुम्बस्य क्षेमस्थैर्य दैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं. என் குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்றதுக்கு நீ யாரா ராஸ்கல்? உங்க மேல அக்கறை உள்ளவ சார். என் மேல உனக்கு என்ன அக்கறை? உங்களுக்கும் குடும்பத்துக்கு என்னால அதை ஆடக்கூடாது பாருங்க. அந்த அக்கறை என்ன தவிர வேற யாருக்கு இருக்க முடியும்? மிரட்ரியா? சார் சார் இருங்க. ஏன் செல்போன் எடுக்கிறீங்க? உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அரெஸ்ட் பண்ண போறீங்களா? என்ன தப்புன்னு சொல்லுவீங்க? ஐம் a constructor builder, that's all. Of course. எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். விட்னஸ் எங்க இருக்கு? அடுத்த வாரம் உங்க ஆளுங்க கோர்ட்டுக்கு வந்து வாயை திறப்பானுங்கல்ல, அப்ப எல்லா உண்மையும் வெளியே வரும். அதுக்கப்புறம் உன்னை கழுத்தை பிடிச்சு உள்ள தள்ளுறேன் பாரு. என்ன பிரயோஜனம்? அப்புறம் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. உன் குடும்பம் இருக்காது. நீங்க சத்திக்கு கவர்மெண்ட்ல 1 லட்ச ரூபாய் பணம் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். உங்களுக்காக சிலையெல்லாம் வைக்கிறது இல்ல, ஸ்கூல் லீவ் விடுறது இல்ல. அது தெரிஞ்ச போலீஸ்காரங்க ஏன் மறுபடியும் சாகுறீங்கன்னு தெரியல.
என்னங்க என்னங்க இது? அவன் பேசிட்டே இருக்கா, நீங்க சும்மா இருக்கீங்க. அரெஸ்ட் பண்ணுங்க அவரை. பண்ணுமா பண்ணுங்க. என்ன குங்குமம் வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இவர் போகும்போது சும்மா போவாரு, உங்க பூவையும் போட்டையும் எடுத்துட்டு போயிடுவாருமா. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட் கொடுக்குற 400 ரூபாய் பணத்தையும் ஒரு தைய மிஷினையும் வச்சுட்டு அந்த குழந்தைய வளர்க்க முடியாம அவஸ்தைப்படுவீங்க. இப்படிதான் திருச்சியில பிரகாஷ்னு ஒருத்தன் உங்களை மாதிரிதான் எவ்வளவோ சொன்ன கேட்கல. திடீர்னு ஒரு நாள் லாரில அடிப்பட்டு செத்து போயிட்டா. மத்தவங்களுக்கு தான் அது ஆக்சிடென்ட். ஆனா அந்த லாரியை ஓட்டுனதே நான் தான். இதுல வேடிக்கை என்னன்னா, செத்தவனோட பொண்டாட்டி என் காலை பிடிச்சிட்டு ஐயா என் புருஷன் போயிட்டான்னு ஒரே கதர்னா. அப்புறம் நான் அவளுக்கு பணத்தை கொடுத்தேன். என்ன தியாகின்ட்டானுங்க. கொலை பண்ண நான் தியாகி ஆயிட்டேன். மறுபடியும் என்ன தியாகி ஆக்கிடாதீங்க. பூவோடையும் பொட்டோடையும் மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. அதெல்லாம் இல்லைன்னா அசிங்கமா இருப்பேன். உன் புருஷனுக்கு புத்தி சொல்லு. டாடி, இன்னைக்கு ராஜா நான் வரப்போறான். சீக்கிரம் வீடு போலாம். வா. என்னங்க ராஜாவா பாத்தீங்களா? புது இடம், புது மனுஷங்கிற நினைப்பே இல்லாம நீ பிறந்து வளர்ந்தவ மாதிரி எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா. அண்ணா அண்ணா, இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பொம்மையெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி தினம் விளையாடலாமா? நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேனே. ஏன்? உங்க அப்பா இங்க இருக்காரு, எங்க அப்பா அங்க இருக்காரு. என்ன சார் நாளைக்கு வரேன், நீங்க இன்னைக்கே வந்துட்டீங்க? ராஜாக்கு ஏதாவது? நோ நோ நோ, சொல்றது கேட்க மாட்டேன்டானா? சரி. அதான பார்த்தேன். அவனை நான் அப்படி வளர்க்கல சார். எங்க போனா ஒட்டிக்குவான். எல்லாருக்கும் அவனை பிடிக்கும் சார். ஐயோ, அதுவும் ஓடி ஆட பெரிய வீடு, கூட விளையாட தங்கச்சி பாப்பா, அவனை பாத்துக்க ஆளுங்க, இதெல்லாம் இருக்கும்போது அவனுக்கு என்ன சார் குறைச்சல்? நீங்க உட்காருங்க சார். ராஜாவை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுற. அதே மாதிரிதான் எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. உண்மையா சொல்ல போனா இந்த 6 நாள் நான் சந்தோஷமா இருந்த மாதிரி என்னைக்குமே இருந்ததில்ல. இப்பதான் எனக்கு ஒரு பொது குழப்பமே வந்து. என்ன சார்? ராஜா யார் கூட இருந்தா நல்லா இருக்கும்? இதுல என்ன சார் பெரிய குழப்பம்? அவன் எப்போதும் போல யோசிக்கிறியா சூர்யா? நானும் யோசிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்பாவே இல்லாம இருந்த ராஜாவுக்கு அப்பாவா நீ கிடைச்சிட்ட. உள்ளே எழுந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு ராஜா கிடைச்சிட்டான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா நான் என் புள்ளன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சொந்தம் கொண்டாட முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அவனும் மறந்து போய் கூட என்ன அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறான் சூர்யா. சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன். யோசிச்சு பாரு. செத்து போயிட்டு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் பையன் உயிரோட இருந்து அவன் யார் கூடயோ இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவனை கூட்டிட்டு வந்து உன் கூட வச்சுக்கணும்னு நீ நினைப்பியா இல்லையா? அதே மாதிரி ராஜாவை என் கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பா சூர்யா? ராஜாவோட எதிர்காலத்துல உனக்கு அக்கறை இருக்குல்ல, அவனை நான் நல்லபடியா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கையும் உனக்கு இருக்குல்ல. நீ எது சொன்னாலும் அவன் கேட்கிறான். ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரியாம இருந்த ராஜாவை 1 வாரம் என் கூட அனுப்பிச்சு வச்சது நீதான் சூர்யா. அவன் எப்பவும் என் கூடவே அவங்க அப்பா கூடவே இருக்கணும். அதையும் நீதான் அவனுக்கு சொல்லணும். என் மகனை எனக்கு மடிப்பிச்சியா கொடுத்துரு ப்ளீஸ். ராஜாவை நாளைக்கு கூட்டு வரேன்.